இப்போ நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து கடலை எண்ணெய் சேர்க்குறேன். இப்போ நல்லா எண்ணெய் சூடேறிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுக்கு ஜீரகம் போடுங்க, நல்லாயிருக்கும். கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா வந்து கடுகு ஜீரகம் எல்லாமே நல்லா வறுந்துருச்சு. இப்போ நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன், நீட்டை வாக்கில் அறுத்து. நீங்கள் சின்ன வெங்காயம் போடுறதாலும் போடுங்க. இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இதோடைய கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுடலாம். கருவேப்பிலை ஒரு பிடிச்சிட்டு போட்டிருக்கேன். இப்போது நல்லா வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். நான் வந்து 5 தக்காளி எடுத்திருக்கேன். பருப்பு சாதத்துக்கு ஒரு 4 தக்காளி 5 தக்காளி போடுங்க. ஏன்னா நம்ம புளி சேர்க்க போகிறதில்ல. புளி சேர்த்தா அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இதை சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது நான் 5 தக்காளி சேர்த்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதக்குங்க. இது இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து கல் உப்பு தான் போடுறேன். கல் உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்குங்கிறதுக்காக தான் உப்பு போடுவாங்க. இப்போ இதை நல்லா வதக்கிட்டுலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சோம்னா கொஞ்சம் வதங்கிடும். மூடி வைக்கிறப்போ நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா, ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சி கருகிற மாதிரி இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா வதக்கணும், நல்லா அப்படியே வதங்கிடும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ இதை நல்லா வதங்கட்டும். 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ தக்காளி வந்து ஓரளவு வதங்கிடுச்சு. நம்ம இதுலேயே வந்து சாம்பார் பொடி போட்டுடலாம். இதுக்கு சாம்பார் பொடி போட்டால் சூப்பராக இருக்கும். நான் கடையில் வாங்கினா சாம்பார் பொடி தான் நான் போடுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு சில பேர் வந்து இதோடையே போட்டு விட்டுருவாங்க. ஒரு சில பேர் வர மிளகாத்தூள் போடுவாங்க. நீங்கள் வர மிளகாத்தூள் போட்டுக்கிறதா இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லை 2 வர மிளகா போட்டுக்கிறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க. இப்போ இது போட்டாச்சு. இப்போ கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டுக்கலாம். நான் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போடுறேன். இப்போ இந்த மஞ்சத்தூள் மிளகா அப்படி போட்டதால நல்லா கிண்டி விட்டுடலாம். இதோடய இப்போ இன்னும் தக்காளி இன்னும் கொஞ்சம் ஏற்கனவே நல்லா ஒரு 70% வதங்கி இருக்கிறது. இப்போ இதை போட்டு 100% தக்காளி வதங்கிடும். அதுக்கு தான் 70% இருக்கும்போது நம்ம தக்காளியை வந்து நல்லா வதக்கி போட ஆரம்பிச்சிடுவோம் நம்மளுக்கு தேவையானதெல்லாம். இப்போ இது வந்து நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடுவோம். நீங்கள் வந்து உங்களோட அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. நார்மலாக எப்போது தண்ணி சேர்க்குறதோட கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். ஏன்னா பருப்பு சாதம் குலைவாக இருந்தால் தான் எல்லாருக்கும் பிடிக்கும். பருப்பு சாதம் விதையாக இருந்தால் யாருக்கும் பிடிக்காது. குழன்னு இருந்தால் தான் பிடிக்கும். அப்படி உங்களுக்கு பருப்பு சாதம் விதையாக இருக்கிறதா பிடிக்கும்னா கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான தண்ணி ஊற்றியாச்சு. நான் வந்து பருப்பு வந்து ரேஷன் கடையில் வாங்கினா பருப்பு தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்துட்டு ரேஷன் கடை பருப்பு பிடிக்கலைன்னா இது போட்டுங்க. ஆனால் ரேஷன் கடை பருப்பும் சூப்பராக இருக்கும். நான் ரேஷன் கடை பருப்பில் இப்போ 1 கிளாஸ் அரிசி போட்டேன்னா 1/2 கிளாஸ்க்கு கொஞ்சம் மேலே பருப்பு எடுத்துக்கோங்க. பருப்புக்கும் அரிசிக்கும் ஈக்குவலாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாம். நான் பாருங்கள் அரிசியும் பருப்பையும் ஒன்றா ஊற வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ அரிசி போட்டாச்சு. இப்போ நம்ம தேவையான காரம் உப்பு எல்லாம் இருக்கான்னு டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். நம்ம எனக்கு வந்து உப்பு பத்தாமல் இருக்குது. ஏன்னா நான் வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்காக தான் கொஞ்சம் உப்பு போட்டேன். நம்ம நார்மலாக கொஞ்சம் உப்பு சேர்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு மட்டும் ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கிண்டி விட்ருங்க. இப்போ இது லாஸ்ட்டில் நீங்கள் மூடுறப்ப புதினா இலை இருந்தால் மேலெல்லாம் தூவி விட்டு மூடினீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும்.
இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் விசிலெல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணுவோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு. இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுருவோம். பாருங்கள் நல்லா கிண்டி விடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நம்மளோட சேனலை இந்த சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.